வந்து இப்போ கேரி கூட இருக்கேன். கேரி வந்து he's been part of us, part of Accidental Horizon for some time. You might have seen him in கலைவு. விண்டேஜ் மாடல் ஆனால் ராக் சாலிட் சேமே ஆகாது. வண்டி எல்லாம் ரெடி, போலாமா? Our short film as Sam. ஸோ யாரி வந்து ஹீஸ் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் அவர் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்க போகிறாரு. இப்போதைக்கு நான் அதை சொல்லலை என்னன்ட்டு. லாங் டைம் வெயிட்டிங். ஸோ ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக வந்து இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம், கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். வீல் ஹாவ் உட்காந்து ஒரு தடவை பேசுகிற மாதிரி, ப்ராப்பராக உட்காந்து பேசுகிற மாதிரி. இப்போ வெளில ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு வந்திருக்கோம் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ ஜஸ்ட் நோட்டிங் டவுன் மீட்டிங்கோட பாயிண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் see how it goes. Okay, looking forward. See you soon. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ரைட்டர், ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்து அதில் வந்து ஒரு மியூசிக் ஒரு பாட்டு ஒன்று ஓவர்லே பண்ணி அதை போட்டிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்க வந்து நான் அதை அவங்களுக்கு உடனே மெசேஜ் அனுப்பிச்சேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க வந்து அதுக்கு சொன்னாங்க, ஐ எம் ட்ரைங் டு பி எ ஸ்டோரி டெல்லர், ஐ வாண்ட் டு ட்ரை ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஸ்டோரி டெல்லர்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா மனிதர்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கதாசிரியரோ ஒரு கலைஞனோ கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது நல்லா வருமா வராதா அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பயம் ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது நல்லா வரலன்னா ஐயோ எப்படி இருக்க போதோ, யாரும் என்ன சொல்ல போகிறாங்களோ, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு ஐயோ என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சாக ஒன்று பண்ணியிருக்கோமே அப்படின்ற அந்த சில தாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம மீறி சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி உங்களுக்குள்ளே அந்த ஒரு கலை கண் ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயப்படாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். யார்கிட்டையும் காமிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு விஷயம் பண்ணால் தான் தெரியும் நம்மளால் வந்து எந்த அளவுக்கு இதை பண்ண முடியுது. இல்லை நல்லா வரலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த தடவை நல்லா பண்ணலாம் இல்லையா, ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நான் எழுதும்போது, இல்லை நான் ஒரு படம் பண்ணும்போது வந்து நான் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, நான் வந்து நிறைய நேரம் எழுதுறதுலேயே உட்காந்துட்டு இருப்பேன். அதாவது ஒரு விஷயம், ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுறேன்னா அதுக்குள்ளே அப்படியே உட்காந்துட்டே இருந்து, முன்னாடிலாம் வந்து அப்படி தான் ஃபுல் டைம் உட்காந்துட்டு ஒரு டனல் விஷன் மாதிரி ஆகிடும். அதாவது மற்ற எந்த விஷயங்களையும் பண்ணாமல் ஒரே ஒரு இன்டென்ஷனோட ஒரு விஷயத்தை உட்காந்து எழுதுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணிட்டுருப்பேன். ஸோ அந்த டைமில் நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நம்ம அதேமாதிரி ஒரே இடத்துல உட்காந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி மங்கிடும். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதுறீங்கன்னா, ஃபிலிமோ இல்லை வெப் சீரிஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா, அதை வந்து எப்படி செயல்படுத்த முடியும், உங்களோட ஐடியாஸை எப்படி செயல்படுத்த முடியும்னு சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த எழுதுறதுக்கு நடுவில் நீங்கள் பிரேக் எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பேரலாக உங்களுக்கு அந்த எழுதுறதோட அந்த ஒரு ப்ராசஸும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிரேக் எடுத்து வருவீங்க. ஸோ கண்டினியூஸாக உட்காராமல் அந்த மொனோட்டனி இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வேலை செய்யலாம். போன வாரம் வந்து சில அப்டேட்ஸ் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து நாங்கள் இந்த க்ரைம் சீரீஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்க போகுது. இது வரைக்கும் எங்கள் டீமில் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ போன வாரம் கேரி இப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் கூட வந்து அவர் போன டைக்வாண்டோ ஸ்கூலில் போய் பார்த்தோம், எப்படி பண்ணுறாங்க, என்ன ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்க்கலாம். ஹாய், நான் வந்து இப்போ இங்கே ஒரு டைக்வாண்டோ ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். மாஸ்டர் மஞ்சுநாத்ன்றவர் தான் இங்கே வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி லீட் பண்ணி பண்ணுறாரு. ஹீ இஸ் த ட்ரெயினர் இந்த மாஸ்டர் ஹியர். ஸோ சும்மா கேரி கூட வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட்டு தான் கிளாஸ் நடக்குது. இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவர் தான் மாஸ்டர் மஞ்சுநாத். கேரி இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல கேரியும், பட் ஸோ இங்கே ஒரு ட்ரைனிங் நடக்குது, அவங்களோட பேசிக் இந்த ட்ரைனிங் நடக்குது. ஸோ லெட்ஸ் see.
ஸோ யாரி ஸோ யாரி வந்து இங்கே தான் ட்ரெயின் பண்ணார், இந்த ஸ்கூலில் தான். இந்த ஸ்கூல் பேர் என்ன? Magic Leg Taekwondo. ஓகே, மேஜிக் டைக்வாண்டோ ஸ்கூல். இங்கே தான் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் ட்ரைனிங் பற்றி கொஞ்சம் ஜஸ்ட் சே சம்திங். Well, நான் black belt in Taekwondo. I've been fighting for a while now. Kickboxing இதெல்லாம் பண்ணியிருக்கோம். But இப்போ ரீசெண்டாக got into Taekwondo. And it's been good. I think we're going further as well. Not only with the project, but it's only in there. So I thought, why not? Let's put some actual martial arts into the whole game. ஓகே, சரி பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி ஒரு ரிக்கி தான். இங்கே வந்து சும்மா என்ன எப்படி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். பாசிபிலிட்டி இருக்கா எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அவர்கிட்ட பேசின வரைக்கும் ஐ திங்க் பாசிட்டிவாக தான் தோணுது. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் பிளான் பண்ணி ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் வீல் ஹாவ் சம் பேசிக் ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ விச் யூ கேன் லுக் ஃபார்வர்ட் டு know it's going to be a lot of fun. Yeah, we'll have to train. Okay. All right, see you guys. எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இந்த டைக்வாண்டோ ஸ்கூல் போனதே வந்து எதுக்குன்னா நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து பெரிய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸோ இல்லை ஒரு பயங்கர ஒரு ஸ்டண்ட் டீமோ அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட யாரும் இல்லை. ஆனால் அப்படி நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளெலாம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சும்மா அந்த மாஸ்டர்கிட்ட போய் பேசினோம். அதேமாதிரி நம்ம சீரீஸ்லேயும் வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஆக்ஷனும் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி அப்படியே பறந்து அடிக்கிற மாதிரி அப்படியே பில்டிங்லேருந்து குதிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய லெவலில் எல்லாம் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஃபைட் சீக்வன்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்காகவது ஒரு பேசிக் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த சீன்ஸ் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்கூல் போய் பார்த்தது. ஸோ இதுதான் ஜஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போனோம். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 2 weeks பேக் வந்து கேரியோட ஃப்ரெண்டு சுதீஷ் அப்படின்ற ஒருத்தவரை மீட் பண்ணோம். அவரும் வந்து ஒரு தியேட்டர் ஆக்டர். அவர் வந்து பாண்டிச்சேரியோட ஒரு ஸ்பேஸ் ஒன்று வச்சுருக்காரு. அங்கே வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை வந்து மீட் பண்ணும்போது அவரும் ஹீ இஸ் ஆல்சோ அன் ஆக்டர், தியேட்டர் பெர்ஃபார்மர் அண்ட் ஃபிலிம்லேயும் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரையும் நம்ம டீமில் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை போய் பார்க்க போனோம். ரொம்ப வெல்கமிங்காக ரொம்ப நல்லா பேசி அவரும் வந்து ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரோட இடத்துக்கு போகும்போது அவரோட சில ஐடியாஸ்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த ரைட்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கேஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. கேஸ்டிங் எப்படி பண்ணுறது, வழக்கமாக வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. அவர் தான் கொடுத்தாரு சுதீஷ். ஸோ அந்த ஐடியா வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஃப்ரீயாக ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சு அதில் வந்து ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டோ இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ்டோ அவங்கள கூப்பிட்டு அந்த ஒரு 3 daysக்கான ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணால் நம்மளுக்கு வந்து அது மூலயமா அவங்களுக்கும் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து கரெக்டான சில கேரக்டர்ஸ் நம்மளால் அதுலேருந்து நம்ம வந்து பிக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியும் நம்மளுக்கு கிடைக்குன்ற ரீசன்னால் அதை நாங்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டாக்காக போச்சு, டிஸ்கஷனாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஹாய், இன்றைக்கி வந்து வி ஆர் வித் தாஸ் ஆர் டிபி, கேரி ஒன் ஆஃப் அவர் கீ கேஸ்ட் and Sudesh who is going to be part of our production, and we are still talking how to go about to the next stage. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். So right now we have a wide variety of
கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால சரி எப்படி ஹவு டு வி சுதீஷ் வாஸ் டாக்கிங் அபவுட் எப்படி ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணி நம்ம கேஸ்டிங் பீப்புள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So we have to make it 2 workshops. ஓகே. So if you are satisfied with the first one, so like maybe you can tell it's over, or like you can give a waiting call for the second, like if there is more than 20 people. இதான் கிண்டர். Got another cast member. We can begin a session like the AA groups where everyone sits around, and then each one of them get up, and we can actually have them enact a character as well, as if they can pick up their own characters, and they can create a story around what they you look at how you get to see how they can improvise and how fast they can. You can tell them everyone to tell a story about they can choose. You can see how expressive they are when they ஒரு சின்ன பாட்டி கதை சொல்ற கதை அது எப்படி அவங்க கதையா சொல்றாங்க how ஒரு expressive. சிச்சுவேஷன் கொடுத்து ask them to tell a story about it அந்த மாதிரி. Okay. Will there be any cost you will be charging them for the Yeah, workshop? that's separate. That's separate. Their accommodation, the That food, is separate. that is Workshop separate. cost separate. And the workshop cost It's free. that's free. Okay. ஸோ சுதீஷையும் வந்து நான் நீங்கள் விரைவில் சந்திக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்படி நீங்கள் இந்த விலாகை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தாலும், ப்ராசஸில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது இதில் ஹெல்ப் பண்ணலாம், உங்களுக்கான ஏதாவது ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது சில கருத்துக்கள் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நாங்கள் எப்படி இந்த ப்ராசஸ் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த விலாகில் வந்து எங்களோட ப்ரொடக்ஷனை பற்றி மட்டும் நான் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி சில எஜுகேஷ்னலான விஷயங்கள் நான் இன்னும் ஷேர் பண்ணணுன்ட்டு தான் இருக்கேன். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த விலாகில் வந்து உங்களுக்கு இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை பற்றியும் இன்னும் நிறைய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த கேஸ்டிங் ப்ராசஸ், இந்த ஸ்கிரிப்ட் ப்ராசஸே முடியறதுக்கே நான் ரொம்ப ஆர்வமோடு தான் இருக்கேன். நான் ஸ்கிரிப்டே கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒழுங்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் பார்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ்லாம் பாருங்கள். நான் கூடிய சீக்கிரம் நான் சொன்ன அந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் சில நாங்கள் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி க்ரூ காலாக இருக்கட்டும், க்ரூவை ஹையர் பண்ணுறதுக்கான சில கால்ஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் இஃப் யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next week.